அழிஞ்சு போன ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில நிறைய பேர் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை வெற்றியும் கண்டிருக்காங்க, அதுல தோல்வியும் கண்டிருக்காங்க. சினிமா பாணியில ஒருத்தரை ஒரு உயிரினத்தை உயிரோட கொண்டு வர முடியுமா அப்படின்றது ரொம்ப விந்தையான செயலா இருக்கும். சயின்ஸை பிடிக்காதவங்களுக்கு அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றது கூட ஒரு சிந்தனையா தான் இருக்கும். ஆனா சினிமா பாணியில கிட்டத்தட்ட 7ஆம் அறிவு இது 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 போன்ற இன்னும் சில படங்கள் பாணியில பார்த்தீங்க அப்படின்னா குளோனிங் முறையில ஒரு உயிரினத்தை உண்மையா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு உயிரினம் இல்ல, 2 உயிரினம் இல்ல, 3 உயிரினம் குளோனிங் முறையில இந்த சமூகத்துக்கு இந்த உலகத்துக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கவும் போகுது. Team ready, match start. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் தினமும் புதுசா நிறைய விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு தான் இருக்கு. அந்த முறையில பார்த்தீங்க அப்படின்னா குளோனிங்கா இருக்கட்டும், ஒரு மறு உருவாக்கமா இருக்கட்டும், இல்லை டிஎன்ஏ முறையில ஒருத்தரோட குணாதிசயங்களை கொண்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம படங்களையே பார்த்துருக்கும். தமிழ் சினிமாக்கள்லையும் இது பத்தின ரெஃபரன்ஸ் உண்டான படங்களும் நிறையவே இருக்கு. இதை நான் ஏன் இப்போ பேசுறேன் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்றேன். மக்களுக்கு தமிழ் சினிமாவோ இல்லை சினிமாவோ எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட கார்ட்டூன்களும் பிடிக்கும். அதே மாதிரி தமிழ் ரசிகர்களுக்கும் ஹாலிவுட் மூவிஸ், இந்த டிசி, மார்வல்ஸ் அந்த மாதிரி படங்களும் அதிக ஆர்வம் கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஓனா இனம் அது முற்றிலுமா அழிந்தே போச்சு. டயர் உல்ஃப் அப்படின்ற ஓனா இனம் முற்றிலுமா அழிந்தே போச்சு. இந்த ஓனா இனத்தை திரும்பியும், அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு பொம்மை படத்துல, ஒரு கார்ட்டூன்ல, ஒரு ஹாலிவுட் திரைப்படத்துல மட்டுமே பார்த்த அழிந்து போன டயர் உல்ஃப் அப்படின்ற ஒரு உயிரினம், ஒரு ஓனா இனம் திரும்பியும் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு திரும்பியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த ஓநாய் இனம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சாம்பல் ஓநாய்களோட ஒத்து போயிருக்கும். ஸோ அதோட உயிரினங்கள், அதோட ஜீன்ஸ், டிஎன்ஏயும் வைத்து இதுவரைக்கும் இறந்து போன, அதாவது அழிந்து போன அந்த டயரோல்ஃபோட டிஎன்ஏக்கள் எல்லாம் வைத்து மறு உருவாக்க முறையும் குளோனிங் முறையெல்லாம் பயன்படுத்தி அக்டோபர் 1, 2024 பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆண் ஓநாய்களை 2 ஆண் டயர் உல்ஃப் ஓநாய்களை மறு உருவாக்கம் செஞ்சாங்க அமெரிக்காவில் இருக்க ஒரு பயோடெக்னாலஜி நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜனவரி 30 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் ஓநாயும் மறு உருவாக்கம் செஞ்சுருக்காங்க. சோஃபா டயர் உல்ஃப் அப்படிங்கிற நம்ம பார்க்கும் போது 3 டயர் உல்ஃப் ஓநாய்கள், அதாவது 3 டயர் ஓநாய்கள் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே அழிந்து போன நிறைய உயிரினங்கள் திரும்பி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அறிவியல் முறையில அப்படின்றது நம்ம இந்த உலகத்துக்கு நம்மளால தெரிவிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த ஓநாய்களோட அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட சாம்பல் ஓநாய்களோட ஒத்து போன ஒரு அம்சமும் கூட. ஆனா இது சாம்பல் ஓநாய்கள் மாதிரி கிடையாது. அதோட நிறைய வகையில பெட்டர், வலுவான, ஸ்ட்ராங்கான ஒரு ஓநாய்களா இது இருந்த காலத்துல, வாழ்ந்த காலத்துல இருந்திருக்கு. இதுக்கான ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துலையும் இருக்கு, அறிவியலையும் இருக்கு, வரலாறுலையும் இருக்கு. 1854 அகழ்வாராய்ச்சி பண்ணும் போது அங்க டயரோல்ஃபுல டிஎன்ஏக்கள்லாம் கண்டுபிடிக்கவும் பட்டிருக்கு. இது நம்ம கேட்ட வடிவமாகவும் இருக்கு, கதை வடிவமாகவும் இருக்கு, இப்போ நிஜத்திலையும் இது இருக்கு. டயர் உல்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ரொம்ப பெருசாக இருக்கும். அது தலை ரொம்ப அகலமாகவும் இருக்குமா. அடர்த்தியான ரோமம், அதாவது அடர்த்தியான முடிகளும் அதுக்கு இருக்கும். அதோட ஜாஸ் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குமா. இது தன்னையோட பெரிய மிருகங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா காட்டு எருமைகள்,
மாமுத் அப்படின்ற யானைகள், குதிரைகள் இதை எல்லாமே வேட்டையாடி தின்னக்கூடிய ஒரு உயிரினமா இருந்திருக்கு. டயர் உல்ஃப் பொதுவாகவே ஒரு வேட்டையாடுற இனத்தை சேர்ந்த ஒரு மிருகமாகவும் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இதோட இந்த நிறுவனம் ஒரு மறு உருவாக்கத்தை நிறுத்திடுவோமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. இதை தவிர்த்து இன்னும் சில உயிரினங்களை உருவாக்கம் செய்யற முயற்சியில அந்த நிறுவனம் ஈடுபட்டு தான் இருக்கு. அதுல நான் சொன்ன ஒரு மாமூத் யானையும் இருக்கும், டோட்டோ பறவை, டஸ்மேனியா புலி, இந்த மாதிரியான உயிரினங்களையும் மறு உருவாக்கம் செஞ்சு அதுல ஒரு ஸ்டெப் வெற்றியும் கண்டிருக்கு இந்த பயோடெக்னாலஜி நிறுவனம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய உயிரினங்கள் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு இருக்கு. அதுக்கான ஒரு வெற்றிகரமான முயற்சிகளையும் அந்த நிறுவனம் ஈடுபட்டு தான் இருக்கு. மறு உருவாக்கத்தில் வெற்றி அடைந்து இந்த அனிமல்ஸும் திரும்பி மறு உருவம் பெறுமா அப்படின்றத நம்ம காத்திருந்தா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்மணி அப்படின்ற என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள்லாம் நீங்கள் போடுங்க, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், நான் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் இன்ஸ்டா, எக்ஸ், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கேயும் போய் நீங்கள் உங்களோட சஜஷனையோ இந்த வீடியோ பண்ணணும் இல்லை இது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இருந்ததாலும் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். அண்ட் இந்த தகவலோட நான் இன்னைக்கு கிளம்ப நேரமும் வந்தாச்சு. அன்டில் தென் உங்கள் கண்மணி, பாய்.